மார்னிங் எவ்ரி ஒன். டெட் எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் செய்யணும்னா சிடிபியோட பிரின்சிபலை ஸ்ட்ராங்காக நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் வந்து இன்டிகிரேஷன் பிரின்சிபல். இன்டிகிரேஷன் பிரின்சிபல்னால் என்ன, அதோடைய மீனிங், டெஃபினேஷன், ஃபீச்சர்ஸ், எக்ஸாம்பிள், டயக்ராமேட்டிக்காகவும் ப்ளஸ் எம்சிக்யூ பார்ப்போம். ரிப்பீட்டட் எம்சிக்யூ அண்டு ஒன் லைனில் ரிவிஷனையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மீனிங். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் இன்டிகிரேஷன் பிரின்சிபல். இன்டிகிரேஷன் பிரின்சிபல்னால் என்னென்னா ஒருங்கிணைப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ ஒருங்கிணைப்பு விதினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழந்தையினுடைய உடல், மனம், உணர்ச்சி, மொழி போன்ற வளர்ச்சிகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து நடைபெறும், அதுவே இன்டிகிரேஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தையுடைய உடம்பும் மனசும் அவங்களுடைய உணர்ச்சிகளும் மொழியும் எல்லாமே சேர்ந்து அது வந்து வளர ஒரு ஒன்றிணைந்த ஒரு செயல்பாடு தான் வந்து இன்டிகிரேஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஃபினேஷன். இப்போ மீனிங் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அதனுடைய வரையறை அப்படி சொல்லுவாங்க, அதுதான் டெஃபினேஷன். டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தையினுடைய வளர்ச்சி பல பகுதிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து நடைபெறும் என்பதே இன்டிகிரேஷன் பிரின்சிபல். குழந்தையுடைய உடல் பகுதிகள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து பாட்டாக இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்கும். அதுதான் வந்து இதோடைய டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. குழந்தையினுடைய வளர்ச்சி பல பகுதிகள் வந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்து நடைபெறும் என்பதே இன்டிகிரேஷன் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிறப்பு அம்சங்கள், ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டிகிரேஷன் பிரின்சிபலில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் வளர்ச்சி மற்றும் மன வளர்ச்சி ரெண்டும் வந்து இணைந்தே நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தையுடைய உடல் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த உடல் வளரும் போதே அவங்களுடைய மனமும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க, உடல் வளர்ச்சி ப்ளஸ் மன வளர்ச்சி இணைந்து நடக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து மொழி, சிந்தனை, உணர்ச்சி அனைத்தும் தொடர்புடையவை. பேசுகிற அந்த வார்த்தையும் அது வந்து பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னு சிந்திக்கிறாங்க. அந்த சிந்திக்கிற அந்த செயலும் அந்த சிந்தனையால் ஏற்படுற அந்த உணர்ச்சிகளும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு திறன் மற்றொரு திறனை பாதிக்கும். அதாவது ஒரு திறன் இன்னொரு திறனும் கூட தொடர்புடையதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு திறன் மற்றொரு திறனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கள்ல, அது எதனால் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழி ப்ளஸ் சிந்தனை. மொழினா குழந்தை பேசுகிற அந்த வார்த்தையும் அவங்களுடைய சிந்தனைனா அவங்க யோசிக்கிற திறன் தான். இப்போ அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு வரும்போது அதே நேரத்தில் அந்த குழந்தை கேட்குறாங்க, இது என்ன, அது என்ன அப்படி சொல்லிட்டு ஒன்று கேட்கும் போது அவங்களுடைய சிந்தனை திறன் வந்து அது அதிகரிக்குது. அப்போ மொழியும் அந்த குழந்தைக்கு வருது, அவங்க யோசிக்கிற திறனும் கிடைக்கிது. அதனால் ஒன்றோடு ஒன்று வந்து சேரும்போது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது ப்ளஸ்ஸான பாதிப்பாகவும் இருக்கலாம், மைனஸான பாதிப்பாகவும் இருக்கலாம். அப்படி தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து மொழியும் சிந்தனையும் சேர்ந்ததுனால தான் அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க சிந்திக்கிற அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இது என்ன பொருளுப்பா, என்ன பொருளுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க வந்து அந்த மொழியும் பேசுகிறாங்க, அவங்க அது என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிற திறனையும் அவங்க கிடச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், உடல் ப்ளஸ் சமூகத்திறன். உடம்பு நல்லா இருந்தால் தான் சமூகத்தோடு ஒன்றிணைய முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு குழந்தை வந்து நல்லா விளையாடுறாங்க, நல்ல கை கால்கள்லாம் ஆக்டிவிட்டியாக நல்லா இருக்காங்கன்னா அவங்க இன்னும் பல குழந்தைகளோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாடும் போது அவங்க 4-5 குழந்தைகளோடு சேரும் போது அது அவங்க அந்த ஏஜில் அவங்களுக்குன்னு ஒரு சமூகத்தை வந்து உருவாக்குறாங்க. அது அவங்க உடலும் ப்ளஸ் சமூகத்திறனும் ஒன்றிணையுது. இவங்க நல்லா விளையாடும் போது அவங்க நல்ல ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா, பாசிட்டிவான திங்கிங்கில் இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு க்ரோ ஆகி போவாங்க. நெகட்டிவான திங்கிங்கில் இருந்தாங்கன்னா ஏதாவது தப்பு செய்வாங்க. அதோடக்கான பனிஷ்மெண்ட்டும் அவங்க ஃபேமிலிகிட்டேருந்து கிடைக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க, பாதிக்கும் திறன். ஒரு திறன் மற்றொரு திறனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கைகள் ப்ளஸ் அறிவுத்திறன் அப்படி சொல்லியிருக்காங்க. கைகள்னால் கை வந்து அந்த குழந்தைக்கு நல்லா வளர்ந்துருக்கும் போது அந்த கைகளால் அந்த பேனா பென்சில் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து இந்த க்ரப்ளிங் பண்ணுறாங்கள, அந்த குழந்தை வந்து வரைகிறாங்களோ கிறுக்குறாங்களோ ஏதோ சம்திங் செய்யும் போது அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து மேம்படும். அதுதான் கைகள் ப்ளஸ் அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உணர்ச்சி ப்ளஸ் கற்றல். உணர்ச்சினா ஒரு குழந்தை எமோஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும் போது
அது மூலயமா அவங்க வந்து புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க. ஒரு பொம்மையோ இல்லை வேறு ஏதாவது வந்து செய்யும்போது வரையும் போது அவங்க வந்து ஒரு உணர்ச்சிபூர்வமாக அந்த படத்தை வந்து வரைஞ்சிருப்பாங்க. அந்த வரையும் போது அதுலேருந்து அவங்க வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 or 5 இயர்ஸ் பேபி வந்து ஏதோ பேனா பென்சில் பிடிச்சி வரைகிறாங்க. அவங்க வரைகிற அந்த டைமில் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்ட்லேருந்து அவங்க பார்த்து வரைகிற அந்த ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு செடியாக இருக்கலாம், அது வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது க்ரீன் கலரில் தான் மரம் இருக்கும், இலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கான பெயிண்ட் பண்ணுறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க, உணர்ச்சி பூர்வமும் ப்ளஸ் கற்றல். இது வந்து ஒரு திறன் இன்னொரு திறனை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபீச்சர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வளர்ச்சியின் ஓட்டம், அதாவது வளர்கிற அந்த ஆர்டருடைய சார்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா தனித்தனி இயக்கம். அதை பாட்டாக வந்து கை, கால், சிந்தனை, உடல் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனித்தனியாக ஒரு இயக்கம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பாகிறாங்க. கை, கால் எல்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து முழுமையாக அந்த செயல்பாடை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. இதுதான் வந்து இன்டிகிரேஷன் பிரின்சிபலோடைய வளர்ச்சியின் ஓட்டம். இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு பந்தை வந்து பிடிக்கிறாங்க விளையாடும் போது. அதில் மட்டும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும் போதே அவங்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்கள் வந்து பந்தை வந்து பார்க்கும், கைகள் வந்து பிடிக்கும், மூளை வந்து சிந்திக்கும், உடல் வந்து ஓடும். இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு செயல்பாடு தான் வந்து இன்டிகிரேஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டிகிரேஷன் பிரின்சிபலுடைய வளர்ச்சியுடைய ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டாக ஒவ்வொரு பாட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யுது. அதுக்கப்புறம் அது எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்த பாலை பிடிக்கும். அந்த பாலை பிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்கன்னா வளர்ச்சியுடைய ஓட்டம் வந்து தனித்தனியான இயக்கங்கள், கண், கை, கால் எல்லாமே வந்து தனித்தனியாக இயங்கினதுக்கு அப்புறமா அது எல்லாம் சேர்ந்து அந்த பாலை பிடிக்கும் போது ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்கிது. ஒருங்கிணைப்பு கிடைச்சதுக்கப்புறம் அதை மீண்டும் வந்து அந்த பாலை பிடிச்சி அவங்க வந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முழுமையான ஒரு செயல்பாடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் வந்து வளர்ச்சியினுடைய ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்லைன் விஷயம். அதுதான் வந்து ஒரே லைனில் வந்து ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த பிரின்சிபல் நம்ம மைண்ட் பண்ணிக்கணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், ப்ளஸ் மென்டலாக ஒரு மைண்ட் செட் வருது அவங்களுக்கு, ப்ளஸ் எமோஷ்னல் ப்ளஸ் சோசியல், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட். இன்டிகிரேட்டட் பிரின்சிபலுக்கு முக்கியமான ஒரே பாயிண்ட் இது தான், ஃபிசிக்கல் ப்ளஸ் மென்டல் ப்ளஸ் எமோஷ்னல் ப்ளஸ் சோசியல் ஈக்குவல் டு இன்டிகிரேட்டட் பிரின்சிபல். இப்போ நம்ம வந்து இன்டிகிரேஷன் பிரின்சிபலுடைய மீனிங் என்னன்னு தெரியும், டெஃபினேஷனும் தெரிஞ்சுக்கிட்டோம், சிறப்பு அம்சங்கள் அதாவது ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் ஒவ்வொன்றுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம உதாரணங்களையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சியினுடைய ஓட்டத்துக்கான வளர்ச்சி ஓட்டம்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரே லைனில் ஒரு ஃபார்முலாவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எம்சிக்யூ, ரிப்பீட்டட் எம்சிக்யூ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிப்பீட்டடான எம்சிக்யூ தான் பார்க்குறோம். எம்சிக்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் என்னென்னா, இன்டிகிரேஷன் பிரின்சிபல் என்றால் என்ன? இன்டிகிரேஷன் பிரின்சிபல் என்றால் என்னன்னு நமக்கு தெரியும். பாட்டாக இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷனுக்கு வருவாங்க. கோஆர்டினேஷனில் வந்து ஹோல் ஆக்ஷனாக மாறும் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ தலைமுதல் பாதம், பி மையத்திலிருந்து வெளியே, சி பகுதிகள் இணைந்து முழுமையாக செயல்பாடு, டி சீரற்ற வளர்ச்சி. இப்போ வந்து ஆன்சர் என்ன நமக்கு தெரியும், பாட்டாக சேர்ந்து கோஆர்டினேஷன் பெறும். அப்போ பகுதிகள் இணைந்து முழுமையான செயல்பாடு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷின் ஆன்சர், இன்டிகிரேஷன் பிரின்சிபல் தொடர்புடையது. இன்டிகிரேஷன் பிரின்சிபல் எது கூட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏ கோஆர்டினேஷன், பி ரேண்டம் க்ரோத், சி லாங்குவேஜ் மட்டும், டி எமோஷன். அப்போ இன்டிகிரேஷன் பிரின்சிபல் எது கூட தொடர்புடையது, பாட்டாக சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷனுக்கு வரும். அப்போ கோஆர்டினேஷன் கூட தொடர்புடையது. கீழ்கண்டதில் இன்டிகிரேஷனுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தலை கண்ட்ரோல், தலை வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். பி ரைட்டிங் இருக்கும், சி க்ரௌவிங் மட்டும், அதுக்கப்புறம் டி ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டதில் இன்டிகிரேஷனுக்கு உதாரணம் ஒரு குழந்தை எழுதுகிற விஷயத்தை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டிங்க்கு தேவையானது, ஒரு குழந்தை எழுதுறதுக்கு என்ன தேவை அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து கை மட்டும் வேணும்,
பி கண் மட்டும் வேணும். சி கையும் கண்ணும் சேர்ந்து கோஆர்டினேஷனாக இருக்கணும். டி கால் மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை எழுதுனாங்கன்னா அவங்க கையும் கண்ணும் ஒரே ஒருங்கிணைப்பில் இருந்தால் மட்டும்தான், சிந்திச்சால் செயல்பட்டால் மட்டும்தான் அவங்களால எழுத முடியும். அப்போ ஒரு கோஆர்டினேஷன் ஒர்க் வந்து அங்கே தேவைப்படுது. ரைட்டிங்க்கு தேவையானது கை ப்ளஸ் கண் கோஆர்டினேஷன் தேவை. நெக்ஸ்ட்டு வந்து இன்டிகிரேஷன் பிரின்சிபல் வந்து வளர்ச்சியின் ஓட்டம் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்டிகிரேஷன் பிரின்சிபலுடைய வளர்ச்சியுடைய ஆர்டர் சார்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ஆப்ஷன் ஏ ஹோல் டு பார்ட்டு, பி வந்து பார்ட்லேருந்து ஹோலுக்கு போகும், சி வந்து ரேண்டம், டி வந்து சடன். அப்போ வந்து பார்ட்டாக இருந்து ஒரு கோஆர்டினேஷன் கிடச்சி அப்புறமா ஹோல் ஆக்ஷனுக்கு போவாங்க நமக்கு தெரியும். அப்போது பார்ட்லேருந்து பகுதியிலிருந்து ஒன்றிணையும் அப்படின்றது தான் வந்து பார்ட் டு ஹோல் ஆக்ஷன், பார்ட் டு ஹோல். நெக்ஸ்ட்டு 6th ஒன்று குழந்தை வந்து ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டார்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபுல் கோஆர்டினேஷன் இருக்கும். குழந்தை வந்து ஆரம்பத்திலே வந்து கை கால் எல்லாமே வந்து ஒருங்கிணையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பி வந்து கோஆர்டினேஷன் வந்து இருக்காது, எல்லா வேலையும் வந்து எடுத்தோடனே அந்த குழந்தையால செய்ய முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சி வந்து அனைத்து ஸ்கில்லுமே வரும், அவங்களுக்கு எல்லா வேலையுமே எல்லா ஸ்கில்லும் சிந்திக்க முடியும், உடல் வளர்ச்சி மன வளர்ச்சின்னு எல்லாமே இருக்கும், நல்ல டெவலப்பில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. டி வந்து பர்ஃபெக்ட் ரைட்டிங் வரும், நல்லபடி எடுத்தோடனே வந்து குழந்தை வந்து க்ரப்ளிங்லாம் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் வந்து பி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி சொல்லியிருக்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். குழந்தை வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு கோஆர்டினேஷனே கிடைக்காது, அதுதான் வந்து சரியான ஆன்சர். கோஆர்டினேஷன் இருக்காது, குழந்தையுடைய ஆரம்பத்தில் கோஆர்டினேஷன் இருக்காது. 7th கொஷின் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழ்கண்டதில் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி எது? ஆப்ஷன் ஏ பால் கேட்ச் பண்ணுவாங்க, பி ஸ்லீப்பிங், சி ஈட்டிங் மட்டும், டி ஹைட் க்ரோத் ஆகும் அப்படின்னு. கீழ்கண்டதில் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். கண் வந்து பார்க்குதும், கால்கள் ஓடும், அப்புறம் வந்து கைகள் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அதுதான் வந்து கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி. அப்போ பால் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு கை கால் கண்ணுன்னு எல்லாமே வந்து ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின் வந்து டீச்சர்ஸ் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தைக்கு வந்து இந்த கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி வந்து வர்றதுக்கு நம்ம டீச்சராக இருந்து என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தைகிட்ட வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, இல்லை குழந்தைய வந்து கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி கொடுக்க வேண்டுமா, இல்லை கம்பேர் செய்யணுமா இன்னொரு குழந்தை கூட, இல்லை இக்னோர் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. டீச்சருடைய கடமையை என்ன நம்ம பண்ண போகிறோம், குழந்தைங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி எப்படி வரணுன்றதை நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஆன்சர். டீச்சர் என்ன செய்ய வேண்டும்னா கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டியை கொடுக்க வேண்டும், கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி கொடுக்க வேண்டும். இன்டிகிரேஷன் பிரின்சிபல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு பிரின்சிபல் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.